வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈசானிய பகுதி பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பதிவுகளில் ஈசானிய பகுதி பற்றி பார்த்துருக்கோம். ஏன்னா வாஸ்துவில் இருக்கிறதுலே ஈசானிய பகுதி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால் இந்த ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்ம உடம்புல தலைப்பகுதி எவ்வளவு ஒரு முக்கியமான பகுதியோ அதுபோல தான் வாஸ்துவில் வடகிழக்கு பகுதி அவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷன்லாம் இந்த ஈசானிய பகுதியிலேருந்து தான் வரும். இந்த ஈசானிய பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களும் நிம்மதியாகவும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாக வாழ முடியும். அதனால் இந்த பகுதியில் ஈசானிய பகுதி முக்கியமாக பார்க்கணும். இந்த ஈசானிய பகுதி என்பது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய ஒரு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதியில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது? கட்டிட அமைப்பில் ஒரு சிலர் படிக்கட்டு போட்டிருப்பாங்க வடகிழக்கு பகுதியில். அது வீட்டு உள்ளவும் வரக்கூடாது, வெளியும் படி அமைப்பு போடக்கூடாது. ஒரு சிலர் செப்டிக் டேங்க்கு, பாத்ரூம், டாய்லெட்டு, ஒரு சிலர் கிச்சன் ரூமாக பயன்படுத்துவாங்க. ஈசானிய பகுதியில் கிச்சன் அமைப்பு வரவே கூடாது. ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் தேவையில்லாத பொருட்கள்லாம் அந்த ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. வடகிழக்கில் ஈசானிய பகுதியில் இந்த அமைப்பு வரக்கூடாது. அதுபோல் வடகிழக்கு பகுதியில் கார்னரில் பெரிய மரங்கள், வீட்டை விட உயரமான மரங்கள் வரக்கூடாது. ஈசானிய மூலையில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி வரவே கூடாது. அது மாடி மேலே இருந்தாலும் மேல்நிலை தண்ணீர் தொட்டி, வாட்டர் டேங்க் வைக்கக்கூடாது. ஒரு சிலர் கேட்பாங்க, மாடிப்படியில் போட்டுக்கலாமா, ஒரு ரூம் மாதிரி போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. மாடிப்படியாக இருந்தாலும் ஈசானியத்தில் தனியாக ஒரு ரூம் போடவே கூடாது. அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது காற்றோட்டமாகவும் வெளிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பில் ஈசானிய பகுதி இருக்கணும். அதுதான் சரியான அமைப்பு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த தவறான அமைப்புகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை சரி பண்ணுங்க. ஏபிஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பாருங்கள். உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். வணக்கம்.